மெய்ப்பொருள் காண்பதறிவு. குறள் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். இந்த குறளினுடைய முழுமையான பொருளை என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தோட சேர்த்து உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த குறள் என்ன சொல்ல வருது அப்படின்னோடனே நமக்கு நோயை பற்றி சொல்லுது, அந்த நோய்க்கான மருத்துவத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது குறளை படிக்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய உண்மை பொருள் என்ன, ஆழம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நோய் நாடி, நோய் நமக்கு வந்துருச்சு. நம்ம அந்த நோய்க்காக ஒரு மருத்துவரை போய் நாடுறோம். அந்த மருத்துவர் எதை நாடி மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுது. அந்த மருத்துவர் என்பவர் அந்த நோயினுடைய முதல் எங்க இருக்கு, முதல் அப்படின்னா அந்த நோயினுடைய ரூட் எங்க இருக்கு, வேறு எங்க இருந்து இந்த நோய் புறப்பட்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு முன்னதாக நோய்கள் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு நோயும் திடீர்னு வந்துருச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நம்ம சொல்றோம். ஆனால் அந்த ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது ரொம்ப பாதுகாப்பாக இந்த உடம்புல இருக்கு. அதில் அவ்வளவு எளிதாக பிரச்சனை வந்துடாது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த பிரச்சனை ஒரு இண்டிகேஷன் நமக்கு காமிக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வெளி உறுப்பு இருக்கு, இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நம்மளுடைய வீடியோஸ்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் மூலமா தெரிவிச்சுக்கிட்டே வரும். அதை நமக்கு தெரியறதில்ல. முதல்ல நமக்கு அதை பத்தின ஒரு புரிதலே இல்லை. அப்படிங்கிறப்ப அதை நாம் தெரியாமல் புரிஞ்சு கொள்ளாமல் அலட்சியப்படுத்திட்டு போகும் பொழுது நாளடைவில் அது பெரிய பிரச்சனையாக மாறி திடீர் பிரச்சனையை நமக்கு காட்டுது வெளியில. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நோயினுடைய முதல் எங்க இருக்குன்றத அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவம் செய்யணும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை அனுபவம். ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கு, மருத்துவம் பார்க்குறாங்க. காய்ச்சல் அப்படின்னோடனே நம்ம வீட்டில் ஏதாவது மருந்துகள் வச்சுருப்போம், கஷாயங்கள் ஏதாவது வச்சுருப்போம், அதை கொடுக்குறோம். அது உடனே சரியாக போகுது. அந்த மருந்தினுடைய பவர் குறைஞ்சாலும் திருப்பி காய்ச்சல் வந்துடுது. சரி, மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னா பல்வேறு மருத்துவர்களையும் பார்த்து அந்த மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வேலை செய்யுது. ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் இருக்க வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திருப்பி அந்த காய்ச்சல் வந்துடுது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பி கடைசியில் பார்த்தால் நம்மள்கிட்ட வரும்போது அந்த நோயினுடைய முதல் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சாதாரணமான பிரச்சனை. இந்த உடல் காய்ச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பத்தை அதிகப்படுத்து. என்ன காரணத்தினால் வெப்பத்தை அதிகப்படுத்து அப்படின்னா, செயல்பாடுகள், உடல் செயல்பாடுகள் அதிகமாகும் போது வெப்பம் அதிகமாகும். இந்த உடல் தன்னை பாதுகாப்பதற்காக ஏதோ ஒரு செயல்பாடை செய்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. கண்டதை சாப்பிட்டதுனால ஏற்பட்ட வயிற்றுல ஏற்பட்ட பிரச்சனை. வயிற்றுல கசடுகள் தங்கியிருக்கு, குடல்கள்ல கசடுகள் கழிவுகள் நிறைய தங்கியிருக்கு. அந்த கழிவு காய்ந்து போயிருப்பதால், ஈரத்தன்மை இல்லாததால் காய்ந்து போயிருப்பதால் இந்த உடலை விட்டு எளிதாக வெளியே வர முடியல. அதை எப்படியாவது தள்ளி ஆகணும்னு இந்த உடல் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துது. அந்த போராட்டம் தான் வெப்பம். அதுதான் காய்ச்சல்னு சொல்றோம். சாதாரண கடுக்காப்பொடி, நம்ம மலமிளக்கின்னு சொல்லக்கூடிய கடுக்காப்பொடி அந்த குழந்தைக்கு சாப்பிட கொடுத்து அடுத்த நாளே காலையில ஃப்ரீயா மோஷன். மலமிளக்கி அப்படின்னு சொல்லும்போது உள்ள காய்ஞ்சிருக்கக்கூடிய அந்த கழிவுகளுக்கு ஈரத்தன்மையை கொடுத்து அதை எளிதாக வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த கடுக்காப்பொடி செய்யுது. அந்த முயற்சியில் அந்த கடுக்காப்பொடி வெற்றியும் அடையுது. கழிவுகள் வெளியே போகுது. உடல் கழிவு வெளியே போயிடுச்சு அப்படிங்கும் அந்த வெப்பத்தை, வேலையை குறைத்துக் கொள்கிறது, வெப்பத்தை குறைத்து விடுகிறது. காய்ச்சல் சரியா போச்சு. இதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி. இது காய்ச்சலுக்கு மட்டும் அல்லாது எந்த பிரச்சனையாக இருப்பினும், அந்த நம்ம ஹார்ட் அட்டாக்னு பேசணும் இல்லையா, ஹார்ட் அட்டாக்காவே இருந்தாலும் சரி, எனக்கு வந்துருச்சு, திடீர்னு எனக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, வந்துருச்சு, நான் டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிக்கிட்டேன், ஒரு மருத்துவர்கிட்ட போய் நான் ஒரு மருத்துவம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அந்த நோயினுடைய முதல் எங்க இருக்குன்னு நாடி அதை தொடர்ந்து சரி பண்றதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடும். இது எல்லா விதமான நோய்களுக்குமான பொதுவான ஒரு கருத்து. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான தெளிவுகளும் நம்ம கொடுக்கலாம். நன்றி.